நினைத்ததை நிறைவேற்றுபவர் மகாபெரியவர். காஞ்சி மகாபெரியவரின் பக்தராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. ரயில்வே அதிகாரியான இவர் சென்னையிலிருந்து மதுரைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். திருச்சி முதல் திருநெல்வேலி வரையிலுள்ள பகுதிகள் இவரது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தன. அந்த சமயத்தில் சிவகங்கை மாவட்டம் இளையத்தங்குடியில் காஞ்சி மகாபெரியவர் முகாமிட்டிருந்தார். அவரை தரிசிக்க ஏதுவாக திருச்சி முதல் ராமேஸ்வரம் வரையுள்ள பகுதியில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என எண்ணினார். அதன்படியே அவருக்கு மாறுதல் கிடைத்தது. எந்த முயற்சியும் இல்லாமல் தன் விருப்பத்தை நிறைவேற்றியதற்கு காஞ்சி மகாபெரியவரின் அருளே என மகிழ்ந்தார். இளையத்தங்குடியில் ஒரு விஜயதசமியன்று மகாபெரியவருக்கு அபிஷேகம் நடக்க இருந்தது. மனைவியுடன் கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றார். அங்கிருந்து குளக்கரையில் அமர்ந்திருந்த மகாபெரியவரிடம் தான் அவசர வேலையாக சென்னைக்கு செல்ல இருப்பதால் பிரசாதம் தருமாறு கேட்டார். அங்கு ஒரு தட்டில் இருந்த பழம், தேங்காயை எடுத்துக்கொள் என்று சொன்னார் மகாபெரியவர். அதை கேட்ட கிருஷ்ணமூர்த்தியின் மனைவி வருத்தமுடன் முகாமை விட்டு சென்றார். அபிஷேகம் முடிந்ததும் மகாபெரியவர் ஓய்வெடுக்கச் சென்றார். சிறிது நேரத்தில் மகாபெரியவர் அனைவருக்கும் விபூதி குங்குமம் வழங்கச் சொன்னார். அப்போது பக்தர்கள் விபூதி பிரசாதம் தர ஏற்பாடு நடந்தது. அதை கேள்விப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் முகாமிற்கு வந்தார். அவரை கண்டதும் அருகில் அழைத்து பிரசாதம் கொடுத்த ஆசையளித்தார் மகாபெரியவர். மனைவியின் மனக்குறையை போக்கிய சுவாமிகளின் கருணையை எண்ணி நெகிழ்ந்தார். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ணமூர்த்தி ஒரு நாள் காஞ்சி மடத்திற்கு வந்தார். அவரிடம், நீ ரிட்டையர் ஆகிவிட்டாயா, பென்ஷன் வந்தாச்சா என கேட்டார் மகாபெரியவர். தொகையை முழுமையாக வாங்கியதால் பென்ஷன் கிடைக்காது என்றார். பென்ஷன் வாங்குவதுதான் நல்லது என மறுத்தார் மகாபெரியவர். கணக்கு முடிந்த நிலையில் வாய்ப்பில்லையே என எண்ணினார். ஆனால் மகானின் வாக்கு பொய்க்குமா? ஒரு வாரம் கழித்ததும் ரயில்வே துறையில் இருந்து கடிதம் வந்தது. பென்ஷன் பெற விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் வாங்கிய பணத்தை மீண்டும் ரயில்வே துறையில் கொடுத்துவிட்டு பென்ஷனுக்கு ஏற்பாடு செய்தார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.